நீட் என்ற மாணவர்களின் உயிர்களை பறிக்கும், உயிர்களை குடிக்கும் தேர்வே இல்லாமல் செய்ய வேண்டும். அதை முற்றிலுமாக ரத்து செய்ய வேண்டுவதுதான் தமிழ்நாட்டின் கோரிக்கை. கடந்த 5 ஆண்டுகளாக நாம் அதற்காகத்தான் போராடி கொண்டிருக்கிறோம். இந்த நிலையில் டெல்லியில் மாணவர்கள் முன்னெடுத்திருக்கும் போராட்டம் என்பது சமீபத்தில் நடைபெற்ற நீட் தேர்வு வினாத்தால் வெளியாகி லீக் ஆகி அதனால் ஏற்பட்ட விளைவினால் பல மாணவர்கள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு பொறுப்பேற்று ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று மாணவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். வட இந்தியா முழுவதும் இந்த போராட்டம் கொழுந்துவிட்டு கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் அந்த மாணவர் போராட்டத்தை ஒடுக்கும் விதமாக ஒன்றிய அரசு காவல்துறையை ஏவிட்டு கடுமையான அடக்குமுறைகளை, அத்துமீறல்களை அந்த மாணவர்கள் மீது செய்து கொண்டிருக்கிறது. இந்த போராட்டம் இந்தியா முழுவதும் நடந்து கொண்டிருக்கும் நிலையில் நேற்று தமிழ்நாடு ஜனநாயகன் படத்தின் முதல் நாள் வெளியீட்டு விழாவில் மிகவும் பிஸியாக இருந்தது. அதாவது கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்று போற்றப்படும் தமிழ்நாடு அந்த நீட் எதிர்ப்பு என்ற போராட்டத்தை எல்லாம் கண்டுகொள்ளாமல் ஜனநாயகன் படத்தின் முதல் நாள் வெளியீட்டில் மிகுந்த பிஸியாக இருந்தது. அதற்காக தமிழ்நாடு நீட்டுக்கு எதிராக போராடவில்லை என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் கடந்த 5 ஆண்டுகளாக இந்த மாணவர்களின் உயிரை பறிக்கக்கூடிய இந்த நீட் தேர்வை முற்றிலுமாக ஒழிக்கப்பட வேண்டும் என்பதுதான் தமிழ்நாட்டின் கோரிக்கையாக, அறைகூவலாக, கூக்குரலாக இருந்து கொண்டிருக்கிறது. ஓகேயா, இப்படி தான் போயிட்டுருக்கு. இதை பற்றி வீடியோக்கள் டீட்டெயிலாக பேசலாம். வெல்கம் டு அறக்குறள் யூடியூப் சேனல். நான் உங்கள் நியமத் முகமது. நீட், அதாவது 12ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்கள் தன்னுடைய உடல், பொருள், ஆவி எல்லாத்தையும் முற்றிலுமாக அவ்வளவு தியாகம் செய்து பரீட்சை எழுதி அவ்வளவு மார்க் பெற்ற பிறகும் கூட அவர்களுடைய தனித்திறமையை, அவர்கள் மருத்துவ படிப்புக்கு தகுதியானவர்கள் தானா என்பதை கண்டறிவதற்காக ஒன்றிய அரசின் சார்பாக உருவாக்கப்பட்ட ஒரு தேர்வு தான் நீட் தேர்வு. இதை தமிழ்நாடு முதலமைச்சராக திரு கலைஞர் கருணாநிதி அவர்கள் இருக்கும் பொழுது தமிழ்நாட்டிற்கு நீட் தேவையில்லை, நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாநிலங்கள் ஏற்றுக்கொள்ளட்டும், தமிழ்நாட்டிற்கு அந்த தேர்வு எங்களுக்கு தேவையில்லை என்று அவர் கடுமையாக எதிர்வினையாற்றியதால் காங்கிரஸ் கட்சியும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாநிலங்கள் மட்டும் அந்த நீட் தேர்வு எழுதினால் போதும் என்று விட்டுவிட்டார்கள். அப்போது ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் கட்சி. அதற்கு பிறகு முதலமைச்சராக வந்த செல்வி ஜெயலலிதாவும் அதை கலைஞருடைய அதே கொள்கை தான் நீட் எக்ஸாம் விஷயத்தில் பின்பற்றினார். அப்படி இருக்கும் பொழுது அதற்கு பிறகு ஜெயலலிதா அவர்கள் நோயுற்று மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பிறகு அந்த அதிமுகவில் அமைச்சரவையில் கல்வி அமைச்சராக இந்த மாஃபா பாண்டியராஜன் என்ற ஒரு RSS கைக்கூலி சத்தமில்லாமல் போய் அந்த நீட் பரீட்சையை தமிழ்நாடும் ஏற்றுக்கொள்ளும், தமிழ்நாட்டு மாணவர்கள் எழுதுவார்கள் என்று கையொப்பமிட்டு விட்டு வந்ததால் அதிலிருந்து நமக்கு தலைவலி ஏற்பட்டது. அந்த நீட் எக்ஸாம், அந்த நீட் அரக்கனால் முதல் பலி அரியலூர் மாவட்டத்தை சேர்ந்த அனிதா. அவர் 1200க்கு 1168 மதிப்பெண்கள் பெற்ற நிலையில் ஒரு 32 மார்க் தான் கம்மி. 1168 மார்க்கில் பெற்ற போதும் கூட அவரால் அந்த நீட் பரீட்சையை வெற்றி பெற முடியவில்லை. அதை எதிர்த்து அவர் உச்சநீதிமன்றத்திலெல்லாம் வழக்கு தொடர்ந்து போராடி பார்த்தார், முடியவில்லை. அவரால் அந்த வழக்கில் வெற்றி பெற முடியாத காரணத்தினால் அவர் தன்னுடைய இன்னுயிரை ஈந்தார். தன்னுடைய உயிரை தனக்குத்தானே பறித்து கொண்டார், தற்கொலை செய்து கொண்டார். அதிலிருந்து தமிழ்நாடு கிட்டத்தட்ட ஒரு 20 மாணவர்கள் இறந்திருப்பார்கள் நினைக்கிறேன். இது வரைக்கும் கரெக்டாக கணக்கு சொல்ல தெரியல. இதே மாதிரி தான் சமீபத்தில் இப்போ வட இந்தியா பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாடு அந்த காலத்திலிருந்தே நீட்டை எதிர்த்து கொண்டிருக்கிறது. கடந்த 5 ஆண்டுகளாக ஆட்சியில் இருந்த திமுக எப்படியும் நீட்டை ஒழித்தே தீர வேண்டும், நாங்கள் ஒழித்து காட்டுவோம் என்று வாக்குறுதியும் கொடுத்து தேர்தலில் வெற்றி பெற்றார்கள். அவர்கள் எதிர்பார்த்தது பிஜேபி அரசாங்கம் போய் காங்கிரஸ் தலைமையிலான அரசாங்கம் வரும், அதன் மூலமாக அந்த நீட் எக்ஸாமை ஒழித்து விடலாம் என்று அவர்கள் எண்ணியிருந்த நிலையில் அப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படவில்லை. மீண்டும் பிஜேபியை ஆட்சி அமைத்ததால் அந்த நீட் எக்ஸாமை ஒழிக்க முடியாத நிலை ஏற்பட்டுவிட்டது. இப்பொழுது வட மாநிலங்களும் இந்த நீட்டினால் ஏற்படக்கூடிய விளைவுகளை, அது எவ்வளோ ஒரு அரக்கத்தனமான மாணவர்களுடைய உயிரை பறிக்கக்கூடிய ஒரு தேர்வு என்பதை உணர்ந்துவிட்ட காரணத்தினால் இப்பொழுது அவர்களும் போராட தொடங்கியிருக்கிறார்கள். அவர்கள் நீட் எக்ஸாம் முற்றிலுமாக ஒழிக்க வேண்டும் என்று இப்போது மாணவர்கள் போராடவில்லை. அவர்கள் சொல்வது என்னன்னாக்கா, இந்த சமீபத்தில் நீட் எக்ஸாமுக்கான வினாத்தாள் லீக் ஆனது, அதன் மூலமாக அந்த ஏற்கனவே எழுதப்பட்ட அந்த எக்ஸாம் கேன்சல் செய்யப்பட்டு மீண்டும் மறுதேர்வு நடத்தப்பட்டது. இதனால் அந்த நீட் எக்ஸாமுடைய ப்ரெஷர் தாங்க முடியாமல் பல மாணவர்கள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு லீக் ஆனதற்கு காரணம், அதற்கு பொறுப்பேற்று இந்த ஒன்றியத்தின் கல்வி அமைச்சராக கூடிய தர்மேந்திர பிரதான் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்பதுதான்
வடமாநில இளைஞர்கள் அவர்களுடைய வேண்டுகோளாக போராட்டமாக இருக்கிறது. அதை ஒன்றிய அரசு கண்டுகொள்ளாமல் மிக பிடிவாதமாக அந்த மாணவர்கள் மீது அடக்குமுறைகளை ஏவி அந்த போராட்டத்தை ஒடுக்குவதற்கான வேலைகள் ஜரூராக நடந்து கொண்டிருக்கின்றன. இப்படி தான் வடமாநில அந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது.